அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரெக்டாக ஃபேஸில் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக வந்திருக்காங்க. யார் அப்படின்னா ராமசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் வந்திருக்கார். 9th சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 years or 70 years ஆஃப் ஏஜ், எது whichever is earlier அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இவரை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலக்ட் கமிட்டி இருக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருப்பாங்க, டெபுட்டி சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா இருப்பாங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, அடுத்தது ஹோம் மினிஸ்டர். இவங்க 6 பேரும் சேர்ந்து பரிந்துரை செய்வாங்க, பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ராமசுப்ரமணியம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு நபராக இருக்கார். ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல்ட் நோ டிடென்ஷன் பாலிசி ஃபார் கிளாஸஸ் 5th and 8th ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஸ்கூல் எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு தேர்ச்சி அளிக்கும் கொள்கையை மத்திய அரசு ரத்து செய்தது. பள்ளிக்கல்வி பொதுப்பட்டியலின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது நமக்கு ஆர்டி ஆக்ட் 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இதை 2019 அமெண்ட்மெண்ட்ல கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நோ டிடென்ஷன் பாலிசி ஃபார் 5th and 8th அப்படிங்கிறத கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டு தான். ஆனால் எல்லா ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடுக்கும் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் மட்டும்தான் இந்த 5th-க்கும் 8th-க்கும் கட்டாய பாஸ் அப்படிங்கிறத இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் 5th ஸ்டாண்டர்ட்லேயோ 8th ஸ்டாண்டர்ட்லேயோ ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா 2 மாதம் கழிச்சு மறுபடியும் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணணும். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் 5th ஸ்டாண்டர்ட்லேயே தான் படிக்கணும், இல்லை 8th ஸ்டாண்டர்ட்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே தான் படிக்கணும். இது எல்லாமே எங்கே பொருந்தும் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயா இந்த மாதிரியான பள்ளிகள் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் பொருந்தும். தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்கூல் எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். பள்ளி கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருக்கிறது. அதனால தான் இங்கே நம்ம தமிழ்நாடுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ 2மே இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட், போத் இன்கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, சேசர் அண்ட் டார்கெட் ஆர் பேலோட்ஸ் ஆஃப் விச் மிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேசர் அண்ட் டார்கெட் இந்த திட்டத்தின் பேலோடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தினுடைய பேலோட்ஸ் தான், அதாவது விண்கலன்கள் கூட சொல்றாங்க. சரியா? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஸோ பூமியிலிருந்து PSLV C-60 மூலயமா இதை லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் பண்ணி 700 கிலோமீட்டர் ஹைட்ல வந்து சேசர் அண்ட் டார்கெட்டை தனித்தனியா வந்து நிலைநிறுத்திடுவாங்க. நிலைநிறுத்தினதுக்கு அப்புறமா இது 2ம் டாக் பண்ணணும். எப்படி ட்ரெயின் வந்து கப்புள் ஆகுதோ அதே மாதிரி 2 ஸ்பேஸ்ல 2 விஷயம் டாக் சேர்றத டாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறதா கரெக்டு. அதில் சேசர் அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? அடுத்தது, மான்ஜர் ஸ்கொயர் இஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி. மாங்கர் சதுக்கம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, பெத்லஹேம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலஸ்தீன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இயேசு பிறந்த இடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இந்த வருஷம் வந்து பாலஸ்தீனில் போர் நடக்கிறனால அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக பார்த்தோம்னா, குட் கவர்னன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லாட்சி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 25 அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பிறந்தநாள். அதான் நம்ம குட் கவர்னன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.